நல்ல ஒரு யோகங்கள் இருக்கு பாத்துங்க. இதனால வரைக்கும் நீங்க ரொம்ப துளாராசியை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீசமான சுக்கிரனா சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த இதுக்கு முன்னாடி சுக்கிரன் நீசமானது நல்லா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. செலவை கொடுத்து பிடிச்சுங்க, மருத்துவ செலவை கொடுத்து பிடிச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. துளாராசிக்காரர் ஒரு அலைச்சலை கொடுத்து பிடிச்சு, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து பிடிச்சு, ஒரு பைத்தியக்கார மாதிரி அப்படியே சிந்திக்க வச்சு பிடிச்சு. என்னடா நம்ம லைஃப்ல இப்படின்னா நடக்கணுமா, இப்படின்னா ஒரு அவமானம் பண்ணோம், இப்படின்னா அலைச்சல் அலையலுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க துளாராசிக்காரன். நிறைய தடுமாற்றங்கள் நிறைய இருந்துச்சுங்க துளாராசிக்காரர்களுக்கு. நிறைய தடுமாற்றம், ஏதோ ஒரு தடுமாற்றம். வேலை சரியா அமையல, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, விளையாட்டு துறையில பிரச்சனை, போக்குவரத்து துறையில பிரச்சனை, எல்லாமே பாருங்களேன். வேலையில பிரச்சனை, நிறைய பேர் வேலையில பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஒன்னும் உயர் அதிகாரி பிரச்சனை பண்ணுவாரு, இல்ல இவருக்கு வேலை சம்பந்தம்லாம் நிப்பாட்டி இருப்பாங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், இடத்துல பிரச்சனை, இடம் வாங்குறதுல பிரச்சனை, டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு